சப்பாத்தியும் சிக்கன் கறியும் உண்டாக்கி சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு போதும் போதும்னு ஆயிடுச்சு. பாலக்காட்டில் இப்போ ஆக்சுவலி காலையில் நல்ல செமைய வெயில் அடிக்குது, சாயங்காலம் ஆச்சுன்னா செமைய மழை. இந்த 2 கிளைமேட்டும் மாறி மாறி வரதுകൊണ്ട് காலையில் அடித்த அந்த வெயிலுக்கு பில்டிங் மொத்தம் ஹீட்டாக இருந்துச்சு. ராத்திரி பெய்த மழைக்கு ஃபுல்லு ஹீட் உள்ளுக்கு இறங்கி நானும் ஏதோ யோசனையில் சப்பாத்தி மாவெல்லாம் குழச்சி எல்லாம் ரெடியாக்கி வச்சாச்சு. இல்லாட்டி கிச்சனில் செம்மையாக ஹீட்டாக இருக்கும். இதில் ஒரு சைடு சிக்கன் கறி ஒரு சைடு சப்பாத்தி உண்டாக்குறது ஆக மொத்தம் ரூமு மொத்தம் ஹீட் அடிச்சுட்டு எந்த நேரத்தில் தான் எனக்கு சப்பாத்தி உண்டாக்குறதுக்கு தோணுச்சு தெரியல. பேசாமல் இட்லியே தோசை தேய்ச்சி ஊற்றி சாப்பிட்ருந்தா போதுமாக இருந்துச்சு. ஈவினிங் 1 kg சிக்கன் வாங்கினப்போ காலையில் நினச்சி ஏதாச்சும் உண்டாக்கலாம்னு சொல்லி நான் பிளான் போட்டா என்னோட மகன் ஈவினிங் அதை பார்த்துட்டு அம்மா சிக்கன் உண்டாக்குன்னு சொல்லி சொல்லி உசுப்பேத்தி கடைசியில் எனக்கே சிக்கன் കഴിக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாயிருச்சு. அதனால தான் கஷ்டப்பட்டு உண்டாக்கிட்டு இருக்கேன். முதல்ல சிக்கன் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பின்ன சப்பாத்தி உண்டாக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சப்பாத்தி எல்லாம் உண்டாக்கி கடைசியில் அந்த பிளேட்டில் சிக்கன் கறி சப்பாத்தி எல்லாம் போட்டுட்டு ஒரு வாய் எடுத்து வைக்கும்போது அமிர்தமாக இருந்துச்சு இത്രയും கஷ்டப்பட்டதுக்கு.